நடிகர் தனுஷை கடுமையா கண்டித்து நயன்தாரா தற்பொழுது ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவு தான் தற்பொழுது அனைவராலும் பகிரப்பட்டு வருது. முன்னணி கதாநாயகியா வலம் வருபவர்கள்ல ஒருவர் தான் நயன்தாரா. இவங்க கடந்த 2022ஆம் ஆண்டு இயக்குனரான விக்னேஷ் சிவன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட வீடியோவை டாக்குமெண்ட்ரியா வெளியிட போவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட்ரியில இவர்களுடைய காதல் மலர்ந்த இடமான நானும் ரவுடி தான் படத்துல இருந்து ஒரு சில மியூசிக்களை எடுக்க வேண்டி இருந்ததுனால அதற்காக நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக 2 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ இந்த நிலையில தான் இவங்களுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரி வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதி வர இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. இதனையொட்டி அதனுடைய ட்ரைலருமே வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில தான் நயன்தாரா அவர்கள் நடிகர் தனுஷை கடுமையா கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சினிமா பின்புலமுமே இல்லாம ஒரு பெண்ணா ஒரு தனியாளா சினிமா துறையில நான் இப்ப நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ரசிகர்களுமே அவர்களுடைய அன்பை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்களுடைய அப்பாவும் அண்ணாவுடைய பின்புலத்தை பயன்படுத்திட்டு சினிமால தற்பொழுது ஒரு சிறந்த நடிகரா வலம் வந்துட்டு இருக்கீங்க. இந்த சூழல்ல உங்களுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கிறது சரியா கிடையாது. பின்வரும் காலங்கள்ல இதை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு இந்த கடிதத்தை துவங்கி இருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்னு கூடிய எங்களுடைய திருமண ஆவணப்படத்துக்காக நானும் ரவுடி தான் திரைப்படத்துல இருந்து ஒரு சில மியூசிக்கை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து NOC வாங்குறதுக்காக 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இதனால நாங்க கடைசியா தோத்துதான் போயிருக்கோம். இதுல நானும் என்னுடைய கணவரும் மட்டும் இல்லாம இந்த ஆவணப்படத்துல ஒட்டுமொத்தமா பணியாற்றிய எல்லா பணியாளர்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தன்னுடைய பக்கங்கள்ல இருந்து நயன்தாரா அவர்கள் பெரும் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. 2 வருஷமா போராடி வேற வழியே இல்லாம உங்களுடைய மியூசிக் எதுவுமே இல்லாம ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இத சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெய்லர் தான் வெளியிட்டு இருந்தோம். அந்த ட்ரெய்லர்ல வெறும் 3 செகண்ட் ஆடியோக்காக தற்பொழுது நீங்க 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கீங்க. இது எந்த விதத்துல சரியாகும்? அது மட்டும் இல்லாம இந்த செயலின் மூலமா நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிங்கறதையும் அனைவருக்குமே ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சட்ட ரீதியா அனுப்பப்பட்டிருக்கும் இந்த நோட்டீஸ்க்கு நாங்க சட்ட ரீதியாவே பதில் சொல்றோம். நீங்க ஏன் NOC கொடுக்கல அப்படிங்கறதையும் நீதிமன்றத்துல சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற எல்லா மேடைகள்லயுமே நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஸ்ப்ரெட் த லவ் அப்படிங்கிறது தான். இதை வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு முறையாவது நீங்க இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்டயே வேண்டிக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா நடிகர் தனுஷ் அவர்களை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. முன்னணி நடிகரான தனுஷ் அவர்களை நயன்தாரா அவர்கள் பொதுவெளியில இப்படி பேசி இருப்பது கோலிவுட் வட்டாரத்திலே பரபரப்பா பேசப்பட்டு வருது.